லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 41வது வசனத்தில் இருந்து 43வது வசனம் வரைக்கும் நம்ம இன்றைக்கு வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாடில் பக்கம் 90. புதிய ஏற்பாடில் பக்கம் 90. லூக்கா 7வது அதிகாரம் 41வது வசனத்தில் இருந்து 43வது வசனம் வரைக்கும். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொன்னார். இப்போ நம்ம வாசித்த இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. இந்த உவமையில் இயேசு சொல்கிறாரு, ஒரு மனுஷங்கிட்ட 2 பேர் கடன் பட்டிருந்தாங்களாம். அதில் ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தான், இன்னொருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தான். இப்போ எதுக்கு தங்க காசு வெள்ளிக்காசுன்னு நம்ம ஊர் மதிப்புக்கு வருவோம். ஒருத்தன் 50 ரூபா கடன் வாங்கியிருக்கான், இன்னொருத்தன் 500 ரூபா கடன் வாங்கியிருக்கான். இந்த 2 பேராலையும் அவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வேலை போயிடுச்சு, குடும்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வாங்கின கடனை எப்படி கொடுக்கன்னு தெரியல. இப்போ இந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 பேரையும் பார்க்குறாரு. ஒருத்தன் 50 ரூபா கடன் வாங்கினவன், இன்னொருத்தன் 500 ரூபா கடன் வாங்கினவன். 2 பேராலையும் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு பார்க்குறாரு. 2 பேருக்கும் அவங்கவுங்க வாங்கின கடனை மன்னிக்கிறார். நீங்கள் 2 பேருமே நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி 2 பேருடைய கடனையும் மன்னிச்சிடுறார். இப்போது இந்த 2 பேரில், கடனில் இருந்து மன்னிக்கப்பட்ட இந்த 2 பேரில் யார் கடன் கொடுத்து மன்னிச்சான்ல அவனை அதிகமாக நேசிப்பா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்குறார். யார் இடத்துல கேட்குறாரு அப்படின்னா, சீமோன் இடத்துல கேட்குறார். சீமோன்னொன்னே பேதுரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த சீமோன் ஒரு பரிசேயன். இதை முழுமையாக வாசிக்கணும் அப்படின்னா 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் இருக்குது. நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அத்தனை வசனத்தையும் நம்ம வரிசையாக வாசித்தோம்னா பாதி நேரம் வசனம் வாசிக்கிறதுலே போயிடும். அதனால தான் நான் முக்கியமாக அந்த சம்பவத்தின் நடுவில் இயேசு சொன்ன அந்த உவமையை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் கூட அந்த உவமையை முழுமையாக வாசிங்க. எப்படியும் நம்ம இப்போ தியானிக்கும் போது நான் ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லுவேன். 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பரிசேயன், முதல்ல அவனுடைய பேர் சொல்லப்படலை, அதுக்கப்புறமா இயேசு பேசும்போது சீமோனே அப்படின்னு சொல்லி அவனை நோக்கி கூப்பிடுறதுனால அவன் பேர் சீமோன் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சரி, இப்போ எல்லாரும் என்னையை கவனிங்க. நான் வசனத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். சந்தேகம் இருந்தால் வீட்டில் போய் வாசி பாருங்கள். ஏதாவது மாறுதல் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, சரியா? 36வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிற சம்பவத்தை இப்போ நான் உங்களுக்கு அப்படி கதை மாதிரி சொல்கிறேன். ஒரு பரிசேயன் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணுறான். எங்கள் வீட்டில் எங்கள் கூட போஜனம் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை இன்வைட் பண்ணுறான். உடனே இயேசு வாராரு, அவன் வீட்டுக்கு வாராரு, அவன் கூட போஜனம் பண்ணுறாரு. இப்படி அவங்க வீட்டில் எல்லாரும் பந்தி இருக்கும்போது, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு வேதத்தில் கொடுக்குற வார்த்தை என்னென்னா, பாவியான ஸ்திரீ, தவறான நடத்தை உள்ளவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே இந்த அம்மா ஒரு மோசமான ஒரு நடத்தை உள்ளவங்க, இவங்க ஒரு பாவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு தவறான நடத்தையை உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பரிசேயன் வீட்டில் இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ண வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே இந்த அம்மா இயேசுவின் இடத்துல வராங்க. இயேசு உட்கார்ந்துருக்கிறாரு. இயேசுவுக்கு பின்பக்கமாக நின்று அவங்க அழுகுறாங்க. அவங்க அழும்போது அவங்களுடைய கண்ணீர் துளிகள் இயேசுவினுடைய பாதத்தில் விழுது.
அவங்க கண்ணீரால் இயேசுவினுடைய பாதங்களை கழுவி அவங்களுடைய தலைமயிரினால் அதை கழுவி அப்படி துடைக்கிறாங்க. துடைச்சிட்டு அவங்க உயர்ந்த ரக பரிமள தைலம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வச்சு இயேசுவினுடைய பாதத்தில் அவங்க ஆராதனை செய்கிறாங்க. இதை அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த சீமோன், யார், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன், அவன் தான் இயேசுவை கூப்பிட்டுருக்கிறான். இது அவனுடைய வீடு. அவன் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். அவனும் தான் பந்தி எடுக்கிறான். அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் மனசில் என்ன யோசிக்கிறான் பாருங்க. 39வது வசனத்தில் பாருங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இப்போ அவன் பார்க்குறான், இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தருக இந்த அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுது அவங்க கண்ணீரால் அவருடைய பாதத்தை நனைச்சி தலைமயிரால் தொடச்சி பரிமள தைலத்தினால அபிஷேகம் பண்ணுறாங்க. இதை அவன் பார்த்துட்டே இருக்கிறான். பார்க்குறவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், வெளியெல்லாம் சொல்லலை, மைண்ட் வாய்ஸு என்ன அப்படின்னா, இவ எவ்வளவு மோசமான பொம்பளை, இந்த பொம்பளை வந்து இயேசுவை தொடுது, அவர் மேலே கையை வைக்குது, ஆனால் இவர் அமைதியாக இருக்கிறார, உண்மையிலே அவர் தீர்க்கதரிசி தானா? உண்மையிலே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தன்னை தொடர இந்த ஸ்திரீ யார், இவளுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி என்ன, இது எல்லாமே இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, இவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டு அவன் இருக்கான். ஆண்டவருக்கு தான் மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குமே. நம்ம மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசினா தான் மற்றவங்களுக்கு கேட்கும். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம மைண்ட் வாய்ஸே கேட்கும். இப்போ இவன் மைண்டில் என்னெல்லாம் நினச்சானோ அதை அப்படியே ஏசு தம்முடைய ஆவியில் அறிகிறாரு. திரும்பி அவர் மைண்ட் வாய்ஸில் ரிப்ளை பண்ணல, அவர் சத்தமாக கூட்டத்தில் எல்லாரும் முன்னாடி ரிப்ளை பண்ணுறாரு, சீமோனே நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா அப்படின்னு. பக்குன்னு இருந்திருக்கும்ல சீமோனுக்கு. திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இன்றைக்கி நான் உங்களை பார்க்கணும், கொஞ்சம் அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன். நேரில் வந்து பேசுகிறது இருக்கட்டும், என்ன விஷயமா நீங்கள் கூப்பிட்டீங்க, எதை குறித்து பேச போகிறீங்கன்னு இப்போ எனக்கு முதல்ல சொல்லுங்கள், இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிடும் அப்படின்னு. அவர் சொல்லலைன்னா சொல்லி முடிஞ்சுது. அவரை பார்க்குற வரைக்கும் சாப்பாடு இறங்காது, தண்ணி குடிக்க முடியாது. என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்னவா இருக்கும். சில நம்ம தம்பி தங்கச்சிங்கிட்ட நான் அந்த வார்த்தையை சொன்னேன்னா அவ்வளோதான், இங்கே வாங்கம்மா கொஞ்சம் அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, ஐயோ போச்சு, வீட்டில் என்னத்தை போட்டு விட்டாங்களோ தெரிலையா, எந்த பஞ்சாயத்தை இழுத்து விட்டாங்களோ தெரிலையா அப்படின்னு. இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி மெல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, சீமோனே உன்கிட்ட ஒன்று கேட்கணும்ப்பா அப்படின்னு. அப்படி வெளியே துண்டா வந்து இதயத்தை அப்படி திரும்ப பிடிச்சிக்கிட்டு அவன், ஆண்டவரே சொல்லுங்க. அப்போது இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையை தான் இப்போ வாசித்தோம். அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேள்வி கேட்குங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால் ஒரு கதையை சொல்லி அந்த கதையிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ நம்ம வாசித்த இந்த ஊமை, ஒரு மனுஷன்ட்ட 2 பேர் கடன் பட்டிருக்கிறாங்க. ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு. 2 பேரால் அதை திருப்பி கொடுக்க முடியல. கடன் கொடுத்தவன் 2 பேரையும் மன்னிச்சிட்டான். இப்போ மன்னிக்கப்பட்ட 2 பேரில் யார் அவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவா அப்படின்னு. உடனே சீமோன் சொல்கிறான், ஆண்டவரே யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாக அன்பு கூறுவான்னு நினைக்கிறேன். உடனே இயேசு சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறப்பா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, நீ இந்த அம்மாவை எவ்வளோ கேவலமாக பார்க்குறிய, இந்த அம்மா பண்ணுறதை நீ ரொம்ப தாழ்வாக பார்க்குறிய, இந்த அம்மாவை பாவின்னு பார்க்குறிய, இந்த அம்மா இவ்வளோ பண்ணுறாங்க உனக்கு பெரிய விஷயமா தெரியலையா, சரி அதை உடுப்பா, நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நீ எனக்கு என்ன பண்ண? நான் வந்தேன், என் கால்களுக்கு தண்ணி கொடுத்தியா? இல்லை. என் தலைக்கு எண்ணெய் வச்சியா? இல்லை. என்னைய வரவேற்று முத்தம் கொடுத்தியா? இல்லை. நீ எதுவுமே பண்ணல. ஆனால் இது எல்லாத்தையும் அந்த அம்மா பண்ணிகிட்ருக்கு. நீ அந்த அம்மாவை பார்த்து இப்படி குறை சொல்கிறிய. குறை சொல்லலை, அவன் குறைவாக நினச்சான். அந்த அம்மாவை பார்த்து இப்படி தாழ்வாக பார்க்குறிய, இது சரியா? இந்த ஊமையிலேருந்து சில காரியங்களை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த ஊமையிலேருந்து நான் பிரசங்கம் பண்ணின ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வேறு ஒரு கோணத்தில் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஊமையை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க. 2 பேருமே வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு தேவைகளில் இருக்கிறாங்க, வெவ்வேறு அமௌண்ட்டை
கடன் வாங்குறாங்க. ஆனால் கடன் கொடுத்தவர் யாருன்னா ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் பார்க்குறாரு, இவனாலையும் இவன் வாங்கின 50 வெள்ளிக்காசை கொடுக்க முடியாது, இவனாலையும் இவன் வாங்கின 500 வெள்ளிக்காசை கொடுக்க முடியாது, 2 பேராலையுமே திருப்பி கொடுக்க முடியாது, 2 பேரையும் நம்ம மன்னிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிட்டார். இப்போது 2 பேருமே கடனிலிருந்து மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த 2 பேரும் மன்னித்த அந்த மனுஷங்கிட்ட திரும்ப செலுத்துகிற அந்த அன்பு வித்தியாசப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம அவருக்கு பதில் செய்கிறது என்ன? அவர் ரெஸ்பான்ஸ் டு காட்ஸ் ஃபர்கிவ்னஸ். நாம் எல்லாருமே தேவனால் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற நம்மள ஒருவர் கூட ஒரு பாவமுமே வாழ்க்கையில் செய்யாதவங்க கிடையாது. பாவத்திலே பிறக்கிறோம், பாவத்திலே வாழ்கிறோம். என்ன ஒன்று, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் இயேசுவினுடைய இரத்தம் நம்ம வாழ்க்கை மேலே ஆக்டிவேட் ஆகுது. அவர் நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தியிருக்கிறாரு. அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் மேலே இயேசுவின் இரத்தத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆக்டிவேட் ஆகுது. சுருக்கமாக சொல்லணும்னா, இயேசு நமக்காக பலியானாருங்கிறத விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைனில் உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் செஞ்ச பாவங்கள் வித்தியாசமானது. நான் செஞ்ச பாவங்களை உங்களை சிலர் செஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் செஞ்ச சில பாவங்களை நான் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். ஒருத்தர் ஒரு பாவத்தை கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருப்பாங்க, ஒருத்தர் கம்மியாக செஞ்சுருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் மீடியமாக செஞ்சுருப்பாங்க. எல்லாத்துலேயுமே வித்தியாசங்கள் இருந்தாலும் மன்னித்தவர் ஒருத்தர், எல்லாருக்கும் கிடைச்ச மன்னிப்பும் ஒரே மன்னிப்பு. அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ வித்தியாசம் எங்கே ஏற்படுது அப்படின்னா, மன்னிப்பை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா நாம் அந்த மன்னிப்புக்காக அவருக்கு பதில் என்ன செய்கிறோம்? இப்போ இயேசுவினுடைய அந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிறது அதுதான். மன்னிப்பு 2 பேருக்குமே சேமாக வருது. 2 பேரையுமே மன்னிச்சது ஒரே ஆள், 2 பேருக்கும் கிடைச்சது ஒரே விதமான மன்னிப்பு. ஆனால் 2 பேரும் பதிலுக்கு செலுத்துகிற அந்த அன்பில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. ஏன் இந்த உவமையை இயேசு கிறிஸ்து சீமோன் கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, சொல்ல வேண்டிய அவசியம் அன்றைக்கி ஏற்பட்டுச்சு. அன்றைக்கி நடந்த சம்பவம். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து தியானிக்க போகிறோம். சரியா? 2 பேர் கடன் வாங்கியிருந்தாங்கன்னு இயேசு ஊமையில் சொன்னார். அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா சீமோன், அந்த பரிசேயன், இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்த பரிசேயன். இன்னொருத்தர் யார் அப்படின்னா இந்த ஊரில் உள்ளவங்களால் பாவியான ஸ்திரீன்னு அழைக்கப்பட்டவங்க. இதை நம்மலாம் பாவமே செய்யாதவங்க மாதிரி நம்ம எதுக்கு அவங்கள பாவியான ஸ்திரீன்னு கூப்பிடணும்? பாவியான ஸ்திரீ என்று அழைக்கப்பட்டவர்கள். சரியா? அந்த அம்மா ஒரு 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கினவங்க. இவர் அந்த அம்மாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஸ்டீஜியஸான ஒரு பர்சன், கொஞ்சம் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர். அந்த அம்மா லெவலுக்கு பாவம் பண்ணியிருக்க மாட்டார், அவர் கொஞ்சம் கம்மியாக பாவம் பண்ணியிருப்பார். ஆனால் 2 பேருமே இயேசுவால் மன்னிக்கப்படுகிறவர்கள். இயேசுவினிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு 2 பேருக்கும் கிடைக்குது. ஆனால் இந்த 2 பேரும் கிடைத்த மன்னிப்புக்கு எப்படி பதில் செஞ்சாங்கங்கிறத இன்றைக்கி ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம் பாருங்க, 39வது வசனத்தில் இந்த 2 பேருக்குமான வித்தியாசங்கள், அதுவும் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 3 காரியங்கள். முதல் காரியம் 39வது வசனத்தில் பாருங்க, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தாள். இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தாள். இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு இவன் தான் கூப்பிட்டுருக்கிறான். இயேசு இவன் வீட்டிற்கும் வந்துட்டாரு, இவன் கூட உட்காந்து சாப்பிட்றாரு, இவன் வீட்டில் தான் இயேசு இருக்கிறாரு.
ஆனாலும் இவனுக்கு இயேசுவின் மேலே விசுவாசம் இல்லை. ஒருவேளை இல்லாமல் இருக்குமோ? இவர் தீர்க்கதரிசியாக இல்லாமல் இருப்பாரோ? எதுக்கும் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிடுவோம். உட்காந்து சாப்பிடும் போது நிறைய வேத காரியங்களை குறித்து பேசுவோம். அவர் பேசுகிறதுல இருந்து அவருடைய டாக்டரின் என்ன, அவர் பேசுகிற உபதேசம் என்ன, அவருடைய நம்பிக்கை என்ன, அவர் எப்படி பேசுகிறாரு, எப்படி நடந்துக்கிறாரு, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மார்க் போடுறதுக்காக அவன் இயேசுவை கூப்பிட்டானான்னு தெரில. இவனா போய் தான் இயேசுவை கூப்பிட்றான். நீங்கள் அந்த முதல் வசனத்தில் பாருங்கள், இந்த பேசேஜில் 36வது வசனத்தில் பாருங்கள். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இவனே போய் வேண்டி கேட்டுக்கிறான் இயேசுவின் இடத்துல, விசுவாசமே இல்லாமல். இவன் தான் இயேசுவை அவருடைய வீட்டுக்குள்ளே கூப்பிட்றான். இயேசுவும் வீட்டுக்குள்ளே வராரு. உள்ளே வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பந்தி நடந்துட்டு இருக்குது. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் இவனுக்கு இயேசுவின் மேலே என்ன வரல? விசுவாசம் வரல. இதுதான் இந்த பரிசேயன்ட்டு இருந்த பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனை அந்த பாவியான ஸ்திரீயின் இடத்துல இல்லை. இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள், 50வது வசனத்தில் பாருங்கள். இயேசு அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை. இயேசு வந்திருக்கிறது பரிசேயனுடைய வீட்டுக்கு. இயேசுவை அழைச்சது இந்த பாவியான ஸ்திரீ கிடையாது. இயேசு அழைச்சது யாரு தான்? இந்த சீமோன். ஆனால் கூப்பிட்ட இவங்கிட்டேயே விசுவாசம் இல்லை. ஆனால் அழையா விருந்தாளி போல இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிற இயேசுவை பார்க்க வந்த இந்த அம்மா கிட்ட என்ன இருந்துச்சு? இந்த 2 பேருக்குமான முதல் வித்தியாசம் என்ன அப்படின்னா விசுவாசமின்மை. இந்த அம்மாட்ட விசுவாசம் இருந்துச்சு, சீமோன்ட்ட விசுவாசம் இல்லை. இயேசுவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருக்குறான். நம்மளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கைக்குள்ளே கூப்பிட்டுருக்குறோம். இயேசு கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இயேசு கூட வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய தேவைக்கெல்லாம் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அழும்போதெல்லாம் அவருடைய கை நம்முடைய கண்ணீரை துடைக்காதான்னு ஏங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அரவணைப்பை, ஆறுதலை, தேறுதலெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். நாளாயிருச்சு, மாதங்கள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இவர் இதை அறிஞ்சிருக்கணுமே, இவர் இப்படி செஞ்சிருக்கணுமே. நாம் நினச்ச மாதிரி ஆண்டவர் செயல்படலை அப்படின்னா நம்ம ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஒரு தேவைக்காக ஆண்டவர் இடத்துல வாரோம். நம்ம கேட்ட அந்த விஷயத்தை கர்த்தர் தரலைன்னா, நம்ம வாழ்க்கையினுடைய சூழ்நிலை நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் பேருதில்லை. ஆண்டவர் தெய்வமே இல்லைங்கிற அளவுக்குலாம் நம்ம விட்டுற மாட்டோம். ஆனால் ஆண்டவரை நம்ம பிடிச்சிருக்கிற அந்த பிடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தளர ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் மேலே இருக்கிற நம்முடைய அந்த விசுவாசத்தின் பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அப்படின்னா பெற்றுக்கொண்ட மன்னிப்புக்கு நம்ம சரியாக பதில் செய்யலை. நான் ஆராதனை நேரத்தில் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் ஜெபத்தில் இந்த பூமிக்குரியவைகள் நிறைய கேட்குறீங்கல்ல, இது வேணும் அது வேணும், இதில் எதையுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கலனாலும் அவர் சிலுவையில் நமக்கு கொடுத்த அந்த விலை கிரயத்துக்காக மட்டுமே வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஒன்று போதும். வேற எதையுமே தரலைன்னா கூட நம்ம ஆண்டவருக்கு முதுக காமிக்க முடியாது. ஆண்டவர் மேலே அந்த பிடிப்பு போயிடுது. இவர் உண்மையிலே நம்மளை நேசிக்கிறாரா? உண்மையிலே நம்ம வாழ்க்கையை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா? நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் உண்மையிலே அவருக்கு தெரியுமா? உண்மையிலே இந்த சூழ்நிலையில் அவர் என் கூட தான் இருக்கிறாரா? விசுவாசம் குறையுது. விசுவாசம் குறையுது அப்படின்னாலே நமக்காக ஜீவனையே கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு ப்ரூவ் பண்ண ஆண்டவருடைய செயலை நம்ம சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறோம். அவருடைய விலை கிரயத்தின் மேலே நம்முடைய விசுவாசம் குறைய ஆரம்பிச்சிருது. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம முழு விசுவாசத்தை அவருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவரை எந்த விதத்திலையும் சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் உண்மையிலே என் ஜெபத்தை கேட்குறாருன்னா இதை எனக்கு இன்னைக்கு செஞ்சாகணும். உண்மையிலே ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்னா நான் கேட்குற இந்த ஒரு விஷயத்தை கர்த்தர் எனக்கு தந்தாகணும். அப்படிலாம் அடம் பிடிச்சி கேட்டு இது இல்லைன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கல, இது இல்லைன்னா ஆண்டவர் என் கூட இல்லை, இது இல்லைன்னா ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு,
இது எல்லாமே விசுவாச குறைவினுடைய வெளிப்பாடு. ஆனால் இந்த அம்மா இயேசுவின் இடத்துல வராங்க. வரும்போது எப்படி வராங்க? விசுவாசத்தோடு கூட வராங்க. பயங்கர அழுகை தான், ஆனால் உள்ளுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. திரும்பி போகும்போது இயேசு சொல்கிறாரு, சமாதானத்தோட போ. அப்போ விசுவாசத்தோட இயேசு கிட்ட வந்ததுனால சமாதானம் அடைந்தவர்களாக அந்த இடத்துல இருந்து அந்த அம்மா கிளம்பி போகிறாங்க. அப்போ முதலாவது மன்னிப்பை பெற்று கொண்டிருக்கிற நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விசுவாசம். ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற விசுவாசம், ஆண்டவருடைய அன்பின் மேலே நாம் வச்சிருக்கிற விசுவாசம் குறைஞ்சிடவே கூடாது. ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, 39வது வசனத்திலேயே கடைசி பகுதியில், இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். முதல் பாயிண்ட்ல நம்ம தியானிச்சோம், இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தாள். இப்போ அடுத்தது என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இவள் பாவியாய் இருக்கிறாளே. இவங்கிட்ட இருந்த அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளையே பார்க்கறது. அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பார்க்கறது. இந்த அம்மா எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா? இந்த அம்மா நடத்த கிட்டவங்க தெரியுமா? இந்த அம்மாவுக்கு அவங்க நல்ல மனநிலையில் உள்ளவங்க இல்லையே, அவங்க மைண்ட் செட்டு கொஞ்சம் சரியில்லையே, அது நல்ல டைப் இல்லையே, அவங்க ஒரு மாதிரி ஆச்ச. பெற்ற மன்னிப்புக்கு சரியாக நம்ம பதில் செய்யணும் அப்படின்னா நாமளும் மற்றவர்களுடைய குறைகளை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். இன்னொரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இப்போ அதை எடுத்து வாசா என்ன டைம் ஆயிரும். ஒரு ராஜாவினிடத்தில் ஒருத்தன் கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாமல் போய் முறையிடுறான். இந்த ராஜா அவனுக்கு அந்த பெரிய கடனை மன்னிக்கிறாரு. மன்னிப்பை வாங்கிட்டு இவன் திரும்பி போகிற வழியில் இவன்கிட்ட கொஞ்சமாக கடன் வாங்கின ஒருத்தன் இவன் ராஜாட்ட கெஞ்சின மாதிரியே இவன்கிட்ட வந்து கெஞ்சிடான், என்னால் அதை கொடுக்க முடியல, கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு. இவன் ராஜாட்ட மன்னிப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஆனால் இவனிடத்துல கடன் வாங்கினவனை மன்னிக்க முடியாமல், நீ கொடுக்கலன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்லி அவன்கிட்ட நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறான். இதை ராஜாவினுடைய வேலைக்காரன் ஒருத்தன் பார்த்து நேராக போய் ராஜாவுக்கு சொல்ல, ராஜா அவனை கூப்பிட்டு அனுப்பி என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு எவ்வளோ பெரிய தொகையை நான் மன்னிச்சிருக்கிறேன், நீ அந்த மன்னிப்பை என்கிட்ட இருந்து வாங்கி அனுபவிச்சுட்டு போகிற, நீ அனுபவிக்கிற அந்த மன்னிப்பை அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டாமா? நீ அவன்கிட்ட ஏன் கடுமையாக நடந்துக்கிற? அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட இல்லை. இப்போ நானும் உனக்கு கொடுக்குற மன்னிப்பை கேன்சல் பண்ணுறேன், நீயும் மரியாதையாக எல்லா கடனையும் எனக்கு கட்டி தீர்க்கிற வரைக்கும் போ, உபாதிக்கிறவர்களிடத்துல போ அப்படின்னு சொல்லி அவனை தண்டிக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற மன்னிப்புக்கு நாம் செய்யத்தக்க சரியான பதில் என்னன்னா, நம்ம கண் பார்க்க பாவம் செய்கிற, தவறு செய்கிற, குற்றம் செய்கிற மற்றவர்களை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்னா, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை கர்த்தர் சிலுவையிலே மன்னித்திருக்கிறார். ஒரு பாவமுமே அறியாதவர்களை நம்ம இருக்கிறோன்னு வைங்க. இப்போ இயேசுவினுடைய இரத்தத்தினால ஒரு பாவமும் அறியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட பாவம் இருந்துச்சு. இப்போது நம்மக்கிட்டேயே பாவம் இருந்ததே இல்லை, நம்ம பாவம் செஞ்சதே இல்லைன்னா இன்னொருத்தர் தப்பு பண்ணும்போது அந்த தப்பை நம்ம பெருசாக பேசலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையே அங்கே டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையிலேயே 1008 குறை இருக்கும்போது இன்னொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற குறையை போய் நம்ம பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம் பெற்ற மன்னிப்புக்கு நம்ம சரியான பதில் செய்யலை. நம்ம சபையில் உள்ளவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யாரை பற்றியும் குறை பேச மாட்டீங்க தானே? யாரை பற்றியும் குறை பேசக்கூடாது. புரணி பேசுறது, ஒருத்தரை பார்க்கும் போதே அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நேராக போய் டாக்டரை பார்த்துடணும். அந்த டாக்டர் பேர் ஜீசஸ். 6 மணிக்கு மேலே கண் ஒரு மாதிரி மங்குதே அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடுறோம்ல. ஏதாவது ஒரு லைட்டாக
ஒரு பலவீனத்தினுடைய சின்ன அறிகுறி தெரிஞ்சாலும் உடனே போய் அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், அதுக்கு இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அந்த ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் போகலாமா, இல்லை அலோபதியை பேரலாமா, நிறைய யோசிக்கிறோம்ல. ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா உடனே கொண்டு போய் நின்றுங்க. ஆண்டவரே டெஸ்ட் பண்ணுங்க, ஆண்டவரே என் கண்ணை டெஸ்ட் பண்ணுங்க, என் சிந்தையை டெஸ்ட் பண்ணுங்க, நான் சிந்திக்கிறதுலாம் சரியில்லை, நான் பார்க்குற பார்வையே சரியில்லை, யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் தெரியுது ஆண்டவரே, யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் ஒன்று கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஆண்டவரே, உடனே போய் காமிச்சிடணும். இன்னொன்று வேதம் நமக்கு கற்றுத்தர்ற இன்னொரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் அடுத்தவங்களை குறை பேசிட்டே தெரிவாங்க தெரியுமா? யாருக்கிட்ட ரொம்ப அதிகமான குறை இருக்குதோ அவங்க தான் அடுத்தவங்களை குறை பேசிட்டு அலைவாங்க. அடுத்தவங்க பண்ணுற தப்பு மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அதை விட பல மடங்கு உங்ககிட்ட சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். முதல்ல ஒன்று ஒன்றா துவைச்சி அதை வெளுத்துடணும். மத்தேயு 7வது அதிகாரத்தில் போன வாரத்தில் தான் நாங்கள் வாலிபர் கூடைகள் எல்லோரும் சேர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தியானித்தோம். மத்தேயு 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரைக்கும் பாருங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே. குறை சொல்கிறவங்களுக்கு இயேசு கொடுக்குற பேர் என்ன அப்படின்னு என்ன? இங்கிலீஷ் பைபிள் இந்த வார்த்தையை வாசிச்சிருக்கீங்களா? மாயக்காரனே. மாயைங்கிற வார்த்தையுடைய சம்பந்தப்பட்டது. மாயம் பண்ணுறவங்க. ஹிப்போக்ரிசிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கிலீஷில்? சிம்பிளாக சொல்லட்டுமா? ஃப்ராடு. அடுத்தவங்கள குறை பேசுகிறவங்கள ஏசு எப்படி கூப்பிடுறாரு? ஃப்ராடுன்னு கூப்பிடுறாரு. ஏன்னா இவன் அடுத்தவனை குறை பேசும்போது இவன் ரொம்ப யோக்கிய மாதிரி காமிச்சிக்கிட்டு தானே குறை பேசுகிறான். அவர் பண்ணுறதுல அது சரியில்லையே, இவர் பண்ணுறதுல இது சரியில்லையே. நீங்களும் குறை பேசக்கூடாது, குறை பேசுகிறவங்க கூட சகவாசம் வச்சுக்கவும் கூடாது. டிவியில் யூடியூப்பில் ஏதாவது நாங்கள் கிறிஸ்தவ ப்ரோக்ராம் தான் பார்க்குறோம், கிறிஸ்தவ வீடியோ தான் பார்க்குறோன்னு பார்க்கும்போதும் அந்த வீடியோவில் காட்சி கொடுக்குறவர் தேவதூதன் மாதிரியே இருந்தாலும் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் சீனாய் மலையில் தேவ பிரசன்னம் இறங்கின மாதிரியே இருந்தாலும் குறை பேசுகிறாங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிடணும். சரியா? ஒரு தம்பி என்று சொன்னான், அண்ணே நான் இப்போலாம் சினிமாலாம் பார்க்குறதில்லண்ணே, சினிமா பாட்டு இந்த யூடியூப்லேயுமே தேவையில்லாத இந்த நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் போடுவாங்களேண்ணா, எத்தையுமே பார்க்க மாட்டோம்ண்ணா, ஃபுல்லாக கிறிஸ்டியன் வீடியோ தான்ண்ணே. அப்படியா தம்பி, கிறிஸ்டியன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கிறேன்னா அப்படி என்ன தம்பி பார்ப்பேன் அப்படின்னு. அவன் சொன்ன சேனல் ஃபுல்லாக யாருன்னா அடுத்த ஊழியக்காரங்களை பற்றி குறை பேசி போடுற சேனல்ஸ். யாராவது ஒருத்தர் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணியிருக்கிறாராம், பிரியமானவர்களே அது தவறு பிரியமானவர்களே. வீடியோ முடியும் போது நாளை வேறொரு நிகழ்ச்சியில் வேறொரு ஊழியரை குறித்த குறையோடு சந்திப்போம் அப்படின்னு வணக்கம் சொல்லி இயேசுவே சொல்கிறாரு. இங்கே யார் அதிகம் குறை பேசுவா அப்படின்னா எவங்கிட்ட அதை விட அதிகமாக குறை இருக்கோ அவன் தான் பேசுவான். ஏயா உன் கண்ணில் இங்கே துரும்பு இருக்க, இங்கே தூசி விழுந்திருக்க, இங்கே லைட்டாக கரை இருக்க, உன் சட்டையே அழுக்காக தான் இருக்குது, நீ இன்னொருத்தர் சட்டையில் இருக்கிற லைட்டாக ஒரு டாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, இன்னொருத்தர் கண்ணில் துரும்பு விழுந்துருச்சுன்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிய, உன் கண்ணே ஒரு மாதிரி பூசண முத்த மாதிரி போய் பார்வை தெரியாமல் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு, நீ போய் டாக்டரை போய் பாரு, உன் கண்ணுக்கு ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுமா, லேசர் சிகிச்சை பண்ணுமா, அதை போய் பாரு, உன் பார்வை அங்கே மங்கிட்டு இருக்கு. நான் போன வாரம் யூத் மீட்டிங்கில் பேசும்போது நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பு கூட தெளிவாக தெரியுது, ஆனால் நம்ம கண்ணில் இருக்கிற உத்திரம், அவ்வளோ பெரிய உத்திரம் நம்ம கண்ணில் இருந்தோம் அது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா நம்ம அடுத்தவங்களை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்மளே அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற விஷயம், உன் வாழ்க்கையில் எவ்வளோ குறை இருக்குது அதை உட்காந்து அனலைஸ் பண்ணு. அடுத்தவன் என்ன தப்பு பண்ணான், அவன் அதை இப்படி பண்ணியிருக்கலாமே, இவன் அதை அப்படி பண்ணியிருக்கலாமே, அவன் பண்ணதில் இது வரைக்கும் ஓகே, அந்த லிமிட்டை தாண்டிட்டா தப்பு. செல்ஃப் ரைச்சியஸ் மைண்ட் செட், சுய நீதியின் மனநிலை. சுய நீதி அப்படின்னா என் பார்வைக்கு நான் சரியானவன்,
நான் பேசுறது சரியானது, நான் யோசிக்கிறது சரியானது. என்னுடைய எண்ணங்கள்லேருந்து ஒருத்தன் மாறுபட்டு நடக்கிறான், மாறுபட்டு பேசுகிறான் அப்படின்னா அது தவறு அப்படின்னு நான் நியாயம் தீர்த்து பேச ஆரம்பிச்சிடுவேன். இது அவங்ககிட்ட இருந்துச்சு. இயேசு சொல்கிறாரு, சீமோனே, உன் பாவத்தையும் நான் தான் மன்னிக்கிறேன், அந்த அம்மா பாவத்தையும் நான் தான் மன்னிக்கிறேன். மன்னிப்பை வாங்குற அந்த அம்மா வேற யாரையும் குற்றப்படுத்துறது இல்லை. ஆனால் மன்னிப்பை வாங்கின நீ அந்த அம்மாவுடைய பாவத்தை சொல்லி அந்த அம்மாவை குற்றப்படுத்துகிற. இன்னொன்று ரொம்ப தெளிவாக கவனிங்க. சீமோனு அந்த அம்மாவை பற்றி சத்தமாக குறை பேசலை, மனசுக்குள்ளே அப்படி நியாயம் தீர்த்து பேசணும், அவ்வளோதான். மனசளவில் அவங்கள ரொம்ப தாழ்வாக பார்த்தான். நான் இந்த ஒரு வார்த்தையை ஆட் பண்ண விரும்புகிறேன். தாழ்வாக பார்த்தா அந்த அம்மாவை ரொம்ப கீழே இருக்கிறவங்க மாதிரி பார்த்தான். நானும் ஆண்டவரோடு கூட பந்தி இருக்கிற அளவுக்கு நான் தகுதியுள்ளவன். ஆனால் இந்த அம்மா பாவியான ஸ்திரீ. நான் இயேசு தோளில் கை போடலாம்ப்பா, நான் இயேசுவை கட்டி பிடிக்கலாம்ப்பா, எனக்கு அந்த தகுதி இருக்குது, நான் அவ்வளோ மோசமாக எதுவும் பண்ணதில்லை. ஆனால் இந்த அம்மா இயேசுவை தொடுறாங்க, இயேசுவை தொடுறாங்க, இயேசுவை தொடுறாங்க. அந்த வார்த்தையை நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். தம்மை தொடுகிறவள் அப்படின்னு. அந்த அம்மா இயேசுவை தொடுறது இவனுக்கு உறுத்துது. தொடுறாங்க. அந்த அம்மாவை அவ்வளோ கேவலமாக பார்த்துருக்குறான். இயேசு மட்டும் அன்றைக்கி இல்லைன்னா அந்த அம்மாவை அடித்து விரட்டியிருப்பாங்க. ஆனால் இயேசு பாருங்கள், அந்த அம்மாவை விட்டு கொடுக்கல. எப்போ நீங்கள் அடுத்தவங்களை குறை பேச ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ அடுத்தவங்களை நியாயம் தீர்த்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போவே ஆண்டவர் உங்களுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் வந்துடுவார். ஆண்டவர் உங்களுக்கு எதிரான ஒரு சைடில் வந்துடுவார். மன்னிப்பை பெற்று கொண்டிருக்கிற நாம் அந்த மன்னிப்புக்கு செய்யத்தக்க சரியான பதில் என்ன அப்படின்னா, நாம் மன்னிப்பை பெற்றது போல மற்றவர்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் நாம் மன்னிக்கணும். மூணாவதா ஒரு விஷயம் பாருங்கள். 44வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அன்றைக்கு இருந்த யூதர்களுடைய வழக்கப்படி வீட்டிற்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்கள வரவேற்கிறதற்கு இந்த 3 காரியங்களும் அவங்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது அவங்க கால்களை கழுவி வர்றதுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அடுத்து அவர்களுடைய தலைக்கு எண்ணெய் பூசணும், அவர்களை வரவேற்று அவங்கள கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கணும். இது யூதர்களுடைய வழக்கம், அவர்களுடைய பாரம்பரிய வழக்கம். இந்த முறையில் ஒருத்தவங்களை அவங்க வரவேற்றாங்கன்னா தான் வீட்டுக்கு வந்தவங்களை அவங்க கனப்படுத்தி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த 3ஐயுமே சீமோன் பண்ணலை. இந்த 3ஐயுமே சீமோன் பண்ணலை. இப்போ இயேசு சொல்கிறாரு, நீ உயர்ந்தவன் மாதிரியும் அந்த அம்மா ரொம்ப தாழ்வானவங்க மாதிரியும் கீழே பார்த்துட்டு இருக்கிறிய. அந்த அம்மா பண்ணது நீ பண்ணதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாரு. இந்த ரெண்டையும் நான் 2 தராசில் வச்சு பார்க்குறேன். இவன் செய்யாததை இவங்க செஞ்சாங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியல. நியாயமாக இவன் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இயேசுவினுடைய பாதங்களை கழுவுவதற்கு தண்ணீரை கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த அம்மா தண்ணீருக்கு பதிலாக கண்ணீரை கொடுக்குறாங்க. கழுவுற அளவுக்கு கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளவு அழுதுருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க கண்ணீரை கொடுத்துருக்குறாங்க, கழுவ கொடுக்கல, அவங்களே கண்ணீரை வச்சு கழுவுறாங்க. இவன் செய்ய வேண்டியதை இவன் செய்யலை, இந்த அம்மா செய்ய வேண்டியதை விட அதிகமாகவே நிற்கிறாங்க. தண்ணீர் இயேசுவினுடைய பாதம் கழுவ இவர் தண்ணியை கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. இந்த அம்மா வெறும் தண்ணியை கொண்டு இயேசுவின் பாதத்தை கழுவலை. இந்த அம்மா அவங்களுடைய கண்ணீரையே கொடுக்குறாங்க, அவங்களே கழுவி விடுறாங்க. அடுத்து இவர் சீமோன் இயேசுவை வரவேற்று அவருடைய தலைக்கு எண்ணெய் பூசலை. ஆனால் இந்த அம்மா எண்ணெயை விட அதிக விலையேற பெற்ற பரிமள தைலத்தை வச்சு இயேசுவின் தலையல்ல பாதத்தை அவ்வளவு கனப்படுத்துகிறாங்க. இயேசுவினுடைய தலையை கனப்படுத்துறது வேற, இயேசுவினுடைய பாதத்தை எனக்கு கனப்படுத்த போகிறேன்.
இயேசுவினுடைய பாதத்தை கனப்படுத்துறதுக்கே உயர்ந்த ரக பரிமள தைலம் தான் வேணும்னு சொல்லி இந்த அம்மா அங்கேயும் எக்ஸ்ட்ராவாக வந்து நிற்கிறாங்க. இவன் செய்ய வேண்டியதை கூட செய்யலை, ஆனால் இந்த அம்மா செய்ய வேண்டியதை தாண்டி செய்கிறாங்க. இவன் வந்து ஒரு தடவை கூட முகத்தில் கிஸ் பண்ணல. வந்து வரவேற்று வந்தவங்கள முகத்தில் கிஸ் பண்ணுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. இவன் ஒரு முத்தம் கூட முகத்தில் கொடுக்கல. ஆனால் இந்த அம்மா இயேசுவினுடைய பாதத்தில், முகத்தில் இல்லை பாதத்தில், அடுத்த வார்த்தை சொல்லுது, ஓயாமல் முத்தம் செய்தாள். ஒரு தடவை 2 தடவை இல்லை, அடிக்கடி. ஐயா நீ 40 மார்க்கு கூட வாங்கலையா, நீ ஃபெயிலு. இவ பாஸ் ஆயிட்டான்னா நான் சொல்லலை, இவ 100க்கு 100 வாங்கிட்டா. இவ சென்டம் வாங்கின இடத்துல நீ அட்லீஸ்ட் ஒரு 80 மார்க்காவது வாங்கியிருக்கணும். நீ பாஸ் கூட ஆகலை, ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவளை தாழ்வாக பார்த்துட்டு இருக்க. அதான் மத்திய 7 இயேசுவே சொன்னார்ல, எவன் கண்ணில் உத்திரம் இருக்கோ அவன் தான் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை பெருசாக பார்ப்பான். இங்கே கிலோ கணக்கில் பாவம் குமிஞ்சு கிடக்கு, தவறு குமிஞ்சு கிடக்கு, ஆனால் அடுத்தவங்கிட்ட கிராம் கணக்கில் இருக்கிறத பெருசாக பேசிகிட்டு இருப்பான். யார் ஒருவன் அடுத்தவங்களை குற்றம் சாட்டியே பேசிகிட்டு இருக்கிறானோ, யார் ஒருவன் அடுத்தவங்கள குறை பேசிகிட்டே இருக்கிறானோ அவன் ஆவிக்குரிய மனுஷன் அல்ல. இயேசுவே சொல்லியிருக்கிறார், ஹி இஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் மேன். அவர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. நம்ம ஒருவருடைய வாழ்க்கையை அப்படி கேவலமாக போயிடக்கூடாது. நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோங்கிறதுனால இன்னொருத்தருடைய தவறுகளை நம்ம பெருசாக பார்த்து அவங்கள கேவலமாக பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொடுத்துருக்கிற மன்னிப்பு ஒரே மன்னிப்பு, அதில் ஏற்ற தாழ்வுகள் இல்லை. ஆனால் எங்கே இந்த ரேங்க் வருது அப்படின்னா, மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம் பதிலுக்கு என்ன செய்கிறோங்கிறத வச்சு தான் ரேங்க் வருது. இப்போது இந்த சீமோன், இந்த பாவியான ஸ்திரீ, இந்த 2 பேரில் யார் ரேங்க் 1? முதல் ரேங்கை வாங்கினது யார்? இந்த பாவியான ஸ்திரீ. இவன் 2வது ரேங்க் கூட வாங்கலை. பாஸ் ஆனால் தானே ரேங்க் கொடுப்பாங்க ஸ்கூலில். இவர் ஃபெயில் ஆயிட்டார். 3 இருந்துச்சுப்பா, 3ல் 1 மட்டுமாவது பண்ணியிருக்கலாம்னு நின்று, அது கூட பண்ணல. நான் ஒரு விஷயம் ரொம்ப யோசித்தேன். தேவன் நம்மிடத்தில் கொடுத்த மன்னிப்புக்கு நாம் என்ன பதில் செய்கிறோங்கிறத வச்சு நாம் செய்கிற பதிலுக்கு அவர் ஒரு பதில் செய்கிறாரு. குழப்பிட்டனா? ஆண்டவர் எல்லாருக்கும் மன்னிப்பை பாரபட்சம் இல்லாமல் கொடுத்துட்டாரு. அந்த மன்னிப்புக்கு சரியான முறையில் பதில் செய்கிறவங்களுக்கு அவர் அதை விட சரியான முறையில் அவர் மறுபடியும் பதில் செய்கிறவர். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். முதல்ல கொடுக்குற மன்னிப்பில் ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது, அது எல்லாருக்கும் சரி சமமானது. அதை வாங்கிக்கிட்டு பதிலுக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறதுல அதிகமாக அன்பு கூறுகிறவர்கள் அதிகமாக கனப்படுத்தப்படுவார்கள், குறைவாக அன்பு கூறுகிறவர்கள் குறைவாக கனப்படுத்தப்படுவார்கள். இங்கேயே அவங்களுக்கு எக்ஸாம்பிளை காமிச்சிடுறேன். இயேசு கிறிஸ்து சீமோனுடைய வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் எதிர்பார்த்துருப்பார், இவன் நம்ம கால் கழுவ தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பான்னு. அவன் கொடுக்கல. நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான்னு எதிர்பார்த்துருப்பார், அவன் பண்ணலை. தலைக்கு எண்ணெய் பூசுவான்னு நினச்சிருப்பார், அவன் பண்ணலை. ஆனால் இதெல்லாம் வாசல்லையே இயேசு சொல்லலை. என்னை நீ கனப்படுத்தலை, எனக்கு செய்ய வேண்டியது நீ செய்யலை, வீட்டுக்கு நீ தானப்பா கூப்பிட்ட, நான் அலையா விருந்தாளியாவா வந்தேன், நீ கூப்பிட்டு தானே வந்த, நீ வேண்டி கொண்டதுனால தான் வந்தேன், நீ கூப்பிட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் நீ ஒன்றும் இல்லை. உங்களை ஒருத்தர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு நாள் லஞ்சுக்கு வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னு வைங்க, மதிய சாப்பாடு கூப்பிட்றாங்க. நீங்கள் குடும்பமாக அவங்க வீட்டில் போய் நிற்கிறீங்க, கதவை திறந்தவுடனே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு போனாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கலத்தி போட்ட செருப்பை மறுபடியும் போட்டு திரும்பி வந்துட மாட்டீங்க, அடுத்த பஸ்ஸை பிடிச்சி வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணும்னு எதிர்பார்ப்பீங்கல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து திரும்பி போகல, ஏன்னா அவர் சீமோனை நேசிக்கிறாரு. அவன்கிட்ட ஒரு குறை சொல்லலை. ஆனால் எப்போ இவன் அந்த அம்மாவை பாவின்னு மனசில் நினச்சானோ, வா வரும்போது ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு வா, கொஞ்சம் உட்காந்து லிஸ்ட்டு போட வேண்டியிருக்கு. என்ன சொன்ன அந்த அம்மாவை? பாவியாக இருக்கிறாளே, வா 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 ஞாபகம் வச்சுருக்கேன், வா. நம்பர் 1, நான் வந்த உடனே என் கால் கழுவ தண்ணி கொடுத்தியா? எழுது எழுது எழுது, பேப்பரில் எழுது, என்னெல்லாம் பண்ணல அதை எழுது. நம்பர் 2, என் தலைக்கு என்ன பூசணியா?
இல்லை ஆண்டவர். என்ன முழிக்கிற, எழுது எழுது, வரிசையை எழுது, இன்னும் இருக்கு வரேன், அடிஷன் பேப்பர்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்க அப்படின்னு. சீமோன் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, ஏமா இன்னொரு ஒரு நோட்டை எடுத்துகிட்டு வாங்க, நிறைய பேப்பர் தேவைப்படும். என்னைக்கு நாம் மற்றவங்கள குறை பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்ம குறையெல்லாம் எடுத்து வெளியே விட்டுருவார். அவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் மற்றவங்க குறைய மன்னிக்காத பட்சத்தில் அவர் எடுத்து வெளியே விட்டார்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் இயேசு சீமோனை ஒன்றுமே சொல்லலை, அவனை மன்னிச்சிருந்தாரு. ஆனால் இன்னொருத்தரை இவன் பாவின்னு நியாயம் தீர்த்து யோசிச்ச உடனே அவன் மனசுல யோசிச்சான். ஆனால் இவர் பப்ளிக்காக சொல்றாரு. சீமோன் யோசிச்சு மேடம் மனசுக்குள்ள தானையா நினைச்சேன், நீங்க பப்ளிக்கா அத்தனை பேர் முன்னாடி. மத்தேயு 7வது அதிகாரம் நம்ம வாசிச்சோம்ல, அதில் முதல் 2 வசனங்களை பாருங்க. மத்தேயு 7 முதல் 2 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். என் பாவத்தில் ஆண்டவர் கண்டும் காணாதவர் போல இருக்கணும், என் பாவத்தில் ஆண்டவர் கிருபையா மன்னிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா மற்றவர்களுடைய பாவத்தையும் நீங்கள் மன்னிச்சிடணும். உங்கள் பாவத்தை எல்லாத்தையுமே கர்த்தர் மறந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்களும் மற்றவங்க பாவத்தெல்லாம் மறந்து அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும். இல்லைன்னா இங்கே இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இந்த வசனத்தை இன்னும் எளிமையாக்கி சொல்லணும்னா, இன்னொருத்தரை குற்றவாளின்னு தீர்க்கிறதே குற்றம் இயேசுவின் பார்வையில். சீமோன் என்னெல்லாம் தவறு பண்ணான்னு பப்ளிக்காக இயேசு பேசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இன்னொருத்தருடைய தவறை பார்த்துட்டு மனசில் அவங்கள பாவின்னு சொல்லி நியாயம் தீர்த்ததுனால. இந்த இந்த ஒரு லெவலுக்கு நம்ம என்றைக்கும் போயிடவே கூடாது. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாகவே இருக்கணும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஒன்றே ஒன்று பண்ணால் போதும், நம்மளும் மற்றவங்கள மன்னிச்சா போதும். இப்போ இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மன்னிப்புக்கு சீமோன் செய்த பதிலுக்கு ஆண்டவர் செய்ததை பார்த்தோம். இப்போ இந்த அம்மா கொடுத்த பதிலுக்கு ஆண்டவர் என்ன பதில் செஞ்சாருன்னு பார்த்துருவோம். லூக்கா 7வது அதிகாரத்தில் 44வது வசனத்தை பாருங்க. இயேசு ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, அவ்வளோதான், என்னை பார்க்கலாம். இயேசு ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். இயேசுவினுடைய அந்த அது அவர் எப்படி அதை பார்க்குறாரு, அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத. ஸ்திரீயினிடமாய் திரும்புகிறாரு, ஆனால் கண் யாரை நோக்குது? சீமோனை பார்த்து. இந்த அம்மா கிட்ட இவர் எதுவும் பேசலை. ஏம்மா நீ கண்ணீரால் என் பாதத்தை தொடச்சிருக்கி, அவன் தண்ணி கூட கொடுக்கலாமா அப்படின்னா இயேசுவும் புறணி பேசின மாதிரி ஆயிரும். இயேசு அப்படி பண்ணல. ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை பார்த்து சொல்கிறாரு, நீ எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் இவ அதிகமாக செஞ்சுருக்கிறா. ஸ்கூலில் ஒருத்தன் எப்பயுமே ஹோம்ஒர்க் முடிக்காமலே வாரான்னு வைங்க, அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கவன் எப்பயுமே நல்லா படிப்பான், ஹோம்ஒர்க்லாம் ஆளாக முடிச்சிடுவான், எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான்னா டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அவனை பாரு, அவன் எவ்வளோ நல்ல பிள்ளையா, எவ்வளோ ஒழுக்கமா, எப்படி ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு வரான், அவனை பார்த்து கற்றுக்க. அவன் எப்படி கரெக்டாக நகைலாம் வெட்டியிருக்கான் பாரு, அவன் எப்படி டெய்லி குளிச்சுட்டு வரான்னு பாரு, அவன் தலையை எப்படி சீவி இருக்கிறான்னு பாரு. சொல்லுவாங்கள்ல, பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்லுவாங்கள்ல, இங்கே பாரு. அதை தான் பண்ணுறாரு சீமோனுக்கு இயேசு.
அதை விட வேற ஒரு அவமானம் அந்த சூழ்நிலையில் அவனுக்கு கிடைச்சிருக்க முடியாது. அவன் யாரை ரொம்ப கேவலமாக பார்த்தானோ, யாரை ரொம்ப தாழ்வாக பார்த்தானோ, அவங்களையே உயர்த்தி வச்சு பார், நீ இதை கூட செய்யலைல்ல, 40 மார்க் கூட வாங்கலைல்ல, அவளை பார், 100க்கு மேலே அவளுக்கு இன்னொரு ஒரு 50 மார்க் கொடுக்கலாம் போல, நீ தண்ணி கூட கொடுக்கலல்ல, அவளை பார் கண்ணீரை கொடுத்துருக்கா, நீ தலைக்கு என்ன கூட வைக்கலல்ல, அவளை பாரு பரிமள தைலமே கொடுத்துருக்கா, நீ ஒரு தடவை கூட முத்தம் பண்ணல, அவள் ஓயாமல் முத்தம் செஞ்சிருக்கிறா. பெற்ற மன்னிப்புக்கு சரியா பதில் செய்கிறோம்னா, யார் நம்மளை தாழ்வா பார்க்குறாங்களோ அவங்க நம்மளை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இயேசுவே உயர்த்தி வச்சு பேசுவார். மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக, குறிப்பாக உங்களை தாழ்வா பார்த்தவங்க, உங்களை குறைவா பேசினவங்க, உங்களுக்கு எதிராக நின்றவங்க, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடிலாம் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த மன்னிப்புக்கு சரியான பதில் செய்யுங்க. அந்த அம்மா சைட்லேருந்து மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல, இவர் சைட்லேருந்தும் பார்க்கணும்ல. நான் மட்டும் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், ஆனால் மற்றவங்கள நான் மன்னிக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா, மற்றவங்கள நான் நேசிக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா, அடுத்தவங்கள பற்றி குறை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை மற்றவர்களை பாவியாக வெளியே பேசினாலும் உள்ளத்துக்குள்ளே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, யாரை நீங்கள் தாழ்வாக பார்த்தீங்களோ, யாரை பற்றி குறை பேசுனீங்களோ, உங்கள் கண்ணு முன்னாடி கர்த்தர் அவங்கள உயர்த்துவார். எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் யாரை குறித்து குறை பேசுகிறீங்களோ உங்கள் கண்ணு முன்னாடியே கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். உங்களை யாரு குறை பேசுகிறாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ரெண்டில் எது உங்களுக்கு வேணும்? எது உங்களுக்கு வேணும்? அப்போ கர்த்தர் கொடுத்த மன்னிப்புக்கு நம்ம சரியாக பதில் செய்யணும். கர்த்தர் மேலேயும் கர்த்தருடைய அன்பின் மேலேயும் விசுவாசமாக இருக்கணும். ரெண்டாவது, நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டது போல மற்றவர்களையும் நம்ம பரிபூர்ணமாக மனப்பூர்வமாக மன்னிக்கத்தக்க வகையில் மற்றவர்களையும் நம்ம நேசிக்கணும். மூணாவது, கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற அன்பை நம்மளால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக செலுத்தணும். இந்த அம்மாவால் எவ்வளோ பெஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக செலுத்தினாங்க. உயர்ந்த ரக பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவுக்கு கனப்படுத்தி கொடுக்குறாங்க. தன்னால் எது பெஸ்ட்டாக முடியுமோ அதை கொடுக்குறாங்க. கர்த்தர் அவங்கள கனப்படுத்துகிறாரு. யார் அவங்கள தாழ்வாக பார்த்தாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உயர்த்துறாரு. அந்த அம்மா ஆண்டவர் ஆராதித்த விஷயத்தில், ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்த விஷயத்தில் பெஸ்ட்டாக நின்னாங்க எல்லாத்துலேயும். அதை ஆண்டவர் விடமாட்டார். ஏம்மா, யார் உன்னைய தாழ்வாக பார்ப்பாங்கன்னு நினச்ச, இந்த பரிசை என்ன ஆண்டவரே, இவங்க தான் இந்த சீமோன் தான், விடுமா, இப்போ நான் பார்க்குறேன் சீனை எப்படி மாத்திரம் பாரு அப்படின்னு. சீமோன் வாயடிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் சீமோன் என்ன பேசினானே இல்லை. இங்கே அவனுக்கு ஒன்றும் பேச இருந்திருக்காது. இயேசு அப்படி அவனை வெட்கப்படுத்துறாரு. யார் இயேசுவை பெஸ்ட்டாக ஆராதிச்சாங்களோ அவங்கள கர்த்தர் கனப்படுத்துறார். இன்றைக்கி நாம் எல்லாருமே கூட தேவனுடைய மன்னிப்பை வாங்கியிருக்கிறோம். அந்த மன்னிப்புக்கு சரியான பதில் நம்ம செய்கிறோன்னா நம்ம சுற்றத்தார் கண்கள் முன்பாகவே கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்மளை கை காமிச்சு என் புள்ளன்னா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். நம்மளை உயர்த்தி அதை எக்ஸாம்பிள் ஆண்டவர் வைப்பார். இன்றைக்கி நம்ம வேதாகமத்தில் இருக்கிற பல பரிசுத்தவான்களை சொல்கிறோம்ல, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யோசேப்பை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், தாவீதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அடுத்த தலைமுறை உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற மன்னிப்புக்கு சரியான முறையில் நம்ம பதில் செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.